ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆக்டர் ஸ்மைல். இப்போ நம்ம என்ன ரிவ்யூ பார்க்க போறோம்னா, போய் வா போய் வா போய் வா அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டுருப்பீங்க. கண்டிப்பா குபேரன் அப்படின்னு படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துல தனுஷ் சார் ஒரு பிச்சைக்காரனா நடிச்சிருக்காரு. என்னப்பா எடுத்த உடனே ஒரு ஹீரோவை போய் பிச்சைக்காரன் சொல்ற நீங்க நினைக்காதீங்க. ஆக்சுவலா கதையில அவர் ஒரு பிச்சைக்காரன் தான். ஓகேவா, சரி நம்ம கதைக்குள்ள போகலாம். இந்த எண்ணெய் நிறுவனம் எல்லாம் எடுக்கிறாங்களா இந்த கடல்ல அப்படின்னு பெரிய ஃபேக்டரி ஒன்று இந்தியாவில் இது பண்றாங்க. அது சக்சஸ்ஃபுல் ஆயிடுது. சக்சஸ்ஃபுல் ஆயினோடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன் மெசேஜ் கொடுத்துட்றான். ஒரு பெரிய தொழிலதிபருக்கு ஒருத்தர் கொடுத்த உடனே அவன் என்ன சொல்றான், அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க, நின்று போன மாதிரி வெடிச்ச மாதிரி எல்லாம் கரெக்ட் பண்ணிடுங்க, இது நம்ம கைப்பற்றிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு அதே மாதிரி அங்கே பாங் பிளாஸ்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஐபி, எப்படி சொல்றதுன்னா ஒரு அரசியல்வாதி விஐபின்னு வச்சுங்களேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இது அவர் அடுத்தது நடத்த போறாங்க. அது தெரிஞ்சு இவன் நைட்டா ஒரு டீல் பேசுவான். என்ன டீல் பேசுவாங்கன்னா, எனக்கு இந்த ப்ராஜெக்டை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் தந்துடுறேன் அப்படின்னா 1,00,000 கோடி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அவருக்கும் அதுக்கு என்ன செய்வார், ஆசைப்பட்டுருவார். ஒரு அரசியல்வாதி, பெரிய அரசியல்வாதி ஓகே பண்ணிடுவாரு. சொன்ன உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு 50% நல்ல பணமா கொடுத்துருங்க, 50% கருப்பு பணமா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, இது எப்படி செயல்பாட்டில் செய்யறது அப்படிங்கிற ஒரு பிளானிங் நாகார்ஜுன் வார்த்தை வராரு. அவரு சிபிஐ இருக்கிறாரு. ஒரு நேர்மையான ஒரு ஆபீசரா இருக்கிறதா யாருக்குமே ஒரு இளைஞர்கள் இருக்கும். அதே மாதிரி அவர் ஜெயிலுக்குள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த வில்லன் நான் உன்னை வெளியெடுக்கிறேன், கண்டிப்பா நீ வந்த பிறகு எனக்கு சில வேலைகள் நீ செஞ்சு கொடுக்கணும். என்ன மேட்டர்னா, இந்த விஷயத்த 50% இந்த 1,00,000 ரூபா, 1,00,000 கிடையாது, ஒரு 1,00,000 கோடி, ஆமா 1,00,000 கோடியை நீங்க 50% கருப்பு பணமாகவும் 50% நல்ல பணமாகவும் அங்க போய் சேர்த்துன்னு அதுக்கு என்ன ஐடியா சொல்லும் போது அவர் சொல்றாரு, இது ஒரு 4 பிச்சைக்காரனை பிடிச்சிடுவாங்க, அவங்க தான் எந்த பேக்ரவுண்டு ஃபேமிலி எதுவுமே இருக்காது, அவங்ககிட்ட கொடுத்தனா அவன் கரெக்டாக அதை பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம துரத்தி விட்டுடலாம் அப்படிங்கிற பிளான் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு 4 பிச்சைக்காரன்ல ஒரு லேடி ஒன்னா, ஓகேவா, அதுல ஒரு பிச்சைக்காரன் தான் நம்ம தனுஷ். அவங்கள கூட்டிட்டு ட்ரெஸ்லாம் போட்டு இங்கிலீஷ்லாம் சொல்லி கொடுத்து சைன் பண்ற சொல்லி கொடுத்து பக்காவா இருக்கும். அதெல்லாம் செம்ம சீன்ஸுங்க. ஹீரோயின் இருப்பாங்க, ஓகேவா, அவங்க உங்களுக்கு தெரியும், அந்த ஹீரோயின் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கனெக்ட் இப்போ அந்த கதைக்கு வந்துருவோம். அவங்க 4 பிச்சைக்காரனும் ரெடி பண்ணி நாகார்ஜுன ட்ரைனிங் கொடுத்து பக்காவா ஒரு மொபைல் கம்பெனியோட பெரிய ஆளா ஒரு 4 பேர் அதை பணத்தை போட்டு இது பண்ணலாம் அப்படி பிளான் பண்ணுவாங்க. அவங்க பிளானிங் கரெக்டா போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் தனுஷுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய வந்துடும். அங்கே சில இடைஞ்சல்கள் வந்துடும். சரி நம்ம இந்த 4 பேரில் ஒரு 2 பேரை கொன்றுவோன்னு வச்சுங்களேன். அப்புறம் மற்றவங்கள நம்ம தப்பிக்கணும், உயிர் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் எஸ்கேப் ஆகுறாரு. எஸ்கேப் ஆனவுடனே எப்படின்னா, இந்த அவ்வளோ பணமும் அவர்கிட்ட தான் இருக்கு, அந்த மாதிரி நிலைமையா இருக்குது. அதுக்கப்புறம் தனுஷ் எப்படி கண்டுபிடிச்சி அதை எப்படி சரி பண்ணாங்க, எப்படி அந்த காசை கைப்பற்றினாங்க, அப்புறம் தனுஷ் எங்க போனாரு அப்படி தேடி அலைவாங்க. அது ஒரு பக்காவா இருக்கும். ஒரு வில்லனே பிச்சை எடுக்க வச்ச ஒரு கேரக்டரா இருக்கும், ஓகேவா. ஆக மொத்தம் நாங்களாம் என்ன எதிர்பார்த்திருந்தோம்னா, அந்த எண்ணெய், அந்த ஆயில் ஃபேக்டரி இருக்கு, அந்த மேட்ரு, அந்த எண்ணெய் ஃபேக்டரி, அது சம்பந்தமா தனுஷ் ஏதாச்சும் பண்ணி நம்ம ரியாக்ஷன் பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம கொடுத்துட போறாரு. அடுத்தடுத்து நம்ம அந்த விஷயம் பார்க்க போறோம்னு நினைச்சோம். அதை பத்தி ஒரு ஒரு டீட்டெயிலா இல்ல படத்துல இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, கிளைமேக்ஸ்ல ஒரு மெசேஜ் வராங்க, பிச்சைக்கார மெசேஜ், ஓகேவா. அது நல்ல மெசேஜ் தான் இருக்குது. நீங்க பார்க்கும்போது தெரியும். ஒரு குழந்தை இருக்கும், குஷ்புன்னு ஒரு 4 பேர்ல ஒரு குஷ்புன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை சென்டிமெண்ட் பயங்கரமான ஃபீலா இருந்துச்சு. தனுஷ் நடிப்பு செம்ம சூப்பருங்க. ஒன்னுத்துலயும் குறை சொல்ல முடியாது. அந்த போய் வான்னு ஒரு சாங் ஒன்று இருந்துச்சு. அந்த சாங் தனுஷை எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கானோ நிறைய பேரு. அந்த இடத்துல அவர் ஒரு பெரிய ஒரு டான்ஸ், ஒரு சாங் ஒன்று இருக்கும். அது எப்படி அந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறது தெரியல. டேரக்டர் எப்படி யோசனை பண்ண வச்சான்னு தெரியல. அந்த சாங்கும் நமக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆக மொத்தத்தில் அவர் திரும்பியும் பிடிச்சி சரி பண்ணாங்களா என்னங்களா அப்படிங்கிற மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் குபேரன் படம் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் கேரக்டரும் கொடுக்கப்பட்ட கேரக்டரை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. எந்த குறையும் இல்லை. அந்த பயங்கரமாக இருந்துச்சு 2 பேருக்கு ஒரு காம்போ. எதிர்பாராம சந்திக்கிற விஷயங்கள் அதெல்லாம் சூப்பரா அமைஞ்சிருந்துச்சு. நாகார்ஜுன் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. எனக்கு தோழா படத்துல பார்ப்பேன், கை காலி எதுவுமே வேலை செய்யாம
ஒரு வண்டியில் வந்துட்டு தலை ஒண்டி தான் அப்படி இருக்கும், பக்காவாக அப்படி பண்ணி வைப்பார். அதுக்கப்புறமே இந்த படத்தில் வந்து அவர் ரொம்ப ரசித்தேன். சூப்பராக கேரக்டர் பண்ணியிருந்தாரு. ஆகும்போது இந்த படத்தில் வந்து செலக்ட் பண்ண கேரக்டர் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த தனுஷ் வந்து சோகமாக இருக்குமோ சரி, அந்த எமோஷனாக இருக்குமோ சரி, ஒரு வந்து எப்படின்னா ஒரு பைத்தியக்காரன் வந்து எதுவுமே தெரியாமல் அப்படி செம்மையாக ரியாக்ட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு ஆக்டிங்கும் ரசித்தேன். ஓகேவா, சில பேர்லாம் வந்து குபேரன் படம் நல்லா இல்லை, ஃப்ளாப்பாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இப்படி அப்படிலாம் சொன்னாங்க. கண்டிப்பாக பாருங்கள், நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்கும். எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக குபேரன் படம் ரிவ்யூ சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி கார் உங்களுக்கு வந்து வாடகைக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக இந்த காரைக்கால் மாவட்டத்தில் உள்ளவங்க, ரேட்டு ஏற்படணும் அந்த மாதிரி உள்ளவங்களாம் தான் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் நம்மளோட காரும் இருக்குது, ஆட்டோவும் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பில்லாக தட்டி விட்ருங்க. அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம். அதை விட கூட உங்களை பாய்.